பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். திரு பாடல்கள் சங்கீதம் 132 அதிகாரம் 3, 4 ஆகிய இறைவார்த்தைகள். ஆண்டவருக்கு ஓர் இடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன். படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏற மாட்டேன். என் கண்களை தூங்க விடமாட்டேன், என் இமைகளை மூட விடமாட்டேன் என்று அவர் சொன்னாரே. பிரியமானவர்களே, தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாகி ஆண்டுடைய பேழையை கண்டுபிடித்து அதை எருசலேமிலே தன்னுடைய அரண்மனைக்கு அருகில் ஒரு கூடாரம் போட்டு அதற்குள்ளே பாதுகாப்பாய் வைத்திருந்தான். ஒரு நாளைக்கு அவன் தன் அரண்மனையில அழகான கட்டிலே படுத்திருக்கும் போது திடீரென்று அவனுக்குள்ள ஒரு உணர்வு உண்டானது. அதாவது, நான் மச்சு பாவிய வீட்டில் மிகவும் ஆடம்பரமா சுகமா தங்கியிருக்கிறேன். என் கர்த்தருடைய பேழையோ சாதாரண திரைச்சீலைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. உடனே அவன் எழுந்து அழுதான். இரண்டாவது அவன் செய்த ஒரு காரியம், என் கர்த்தராகிய தேவன் வாசம் பண்ணுகிற அந்த உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கென்று நான் ஒரு ஆலயத்தை கட்டுவேன். அதற்குள்ளே கர்த்தருடைய பேழையை கொண்டு வந்து வைக்கும் மட்டும் இனி சொகுசான வாழ்க்கை வாழ மாட்டேன் என்று சொல்லி அவன் உறுதியாய் ஒரு தீர்மானம் எடுத்தான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய காரியத்தை குறித்தும் ஆண்டவர் விரும்புகிறதை நிறைவேற்றுவதை குறித்தும் அவன் இருதயம் அதிகமாய் சிந்தித்து கொண்டிருந்தது. ஏன் தாவீதை பிரத்யேகமா ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நல்ல குணங்கள், அதாவது தேவன் சார்ந்த, தேவனுடைய ராஜ்யம் சார்ந்த காரியங்களை அவன் சிந்திப்பதில் மிக முக்கியமான ஒரு நபராய் காணப்பட்டான். கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டாதபடிக்கு இவ்வளவு காலம் நான் தாமதித்து விட்டேனே, அந்த உணர்வு எனக்கு இல்லாமல் போய்விட்டதே. நான் கிடைத்த வாய்ப்புகளை, வசதிகளை கச்சிதமாய் பயன்படுத்தி கொண்டேனே. எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற அந்த உணர்வு எனக்குள்ள இல்லாமல் போய்விட்டது என்று அவன் கதறி கதறி அழுதான். காரணம், நான் சாதாரண ஆடு மேய்க்கிற மனுஷன். ஆடுகளின் பின்னாலே போய்க் கொண்டிருந்த என்னை கர்த்தருடைய ஜனங்களை மேய்க்கும்படி அவர் என்னை தெரிந்து கொண்டது எவ்வளவு பெரிய பாக்கியம். எத்தனையோ படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், ஆளும் அதிகாரத்திற்குரிய தகுதி உடையவர்கள் என்று காணப்பட்ட போது அவர்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தள்ளிவிட்டு சாதாரண என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே. அப்படி என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவருக்கு நான் உண்மையில்லாமல் போய்விட்டேனே. அவருக்கு ஒரு உறைவிடம், அவர் வாசம் பண்ணுவதற்கான ஒரு வாசஸ்தலத்தை குறித்து நான் சிந்திக்காமல் போய்விட்டேனே என்று சொல்லி அவன் மிகவும் வேதனைப்பட்டான். அதற்கு பிறகு எடுத்துக்கொண்ட தீர்மானம்தான் நாம் மேலே வாசித்த வசனம். என்ன சொல்லி எல்லாம் ஜெபிக்கிறான் என்றால், ஆண்டவருக்கு ஒரு உறைவிடத்தை கட்டும் வரைக்கும் நான் என்னுடைய இல்லத்துக்குள், அதாவது நான் சுகமாய் தங்கி இருக்கும்படி என் கூடாரத்துக்குள் சொல்ல மாட்டேன். நல்ல மெத்தை போட்ட கட்டிலே படுத்து கொள்ள மாட்டேன். கண்களுக்கு உறக்கத்தை வருவித்துக் கொள்ள மாட்டேன். நான் விழித்திருந்து காத்திருந்து ஜெபித்து கர்த்தருக்கு ஒரு கூடாரத்தை அமைப்பேன் என்று சொல்லி அவன் தன் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பினான். என்ன கிடைத்தது தெரியுமா? 2 சாமுவேல் புஸ்தகம்
7ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசியினிடத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், தாவீது எனக்கு ஒரு வீட்டை கட்டும்படி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான், நானோ தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி அவனுக்கு சொல் என்று சொன்னார். பிரியமானவர்களே, சாமுவேல் மன்னிக்கவும் நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதிடத்திலே வந்து, நீர் கர்த்தருக்கு ஒரு இல்லத்தை கட்ட விரும்பினாய், அந்த விருப்பத்தை கண்ட ஆண்டவர் உனக்கு ஒரு இல்லத்தை கட்டும் என்று கட்டி தருவேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு சொன்னார். பாருங்க, ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஆண்டவருடைய காரியத்துல முக்கியமா பங்கெடுக்க வேண்டும், ஆண்டவருடைய காரியத்தை குறித்து ஜனங்கள் நடுவிலே ஒரு விழிப்புணர்வு உண்டாக வேண்டும் என்று நினைக்கும் போதே கர்த்தர் அப்படிப்பட்ட நினைவுகளோடு இருக்கிற தாவீதை ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்றால், தேவனுடைய காரியத்தை குறித்து சிந்தியுங்கள், தியானியுங்கள், அதற்காக உழைத்து மாத்திரமல்ல கொடுத்து, பிரியமானவர்களே, நீங்கள் முன்னுக்கு வாருங்கள், கர்த்தர் உங்களை இதுபோல தாவீதை போல உயர்த்துவார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் தாமே தம்முடைய நீதியின் கரத்தினாலும் வாக்கு தத்தத்தின்படியும் இவளை நடத்துவீராக. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.